உங்களுக்கு தெரியும் மஞ்சள் கிழங்கு நடுற மாதம் எதுன்னா இந்த மே அப்புறமா ஜூன் மாதம். அறுவடை பண்ணுறது பொங்கலுக்கு கரெக்டாக ஜான்வரியில் அறுவடை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒன்று கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக நம்ம கடைகள்லேருந்து தான் மஞ்சள் பொடி சமையலுக்கு வாங்குவோம். ஸோ நான் கூட அப்படி தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ கடைகள்லேருந்து வாங்குற மஞ்சள் பொடி அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் அப்படி மஞ்சளாக ஒரு மாதிரி விளறிட்டு இருக்கும். ஸோ அதில் நிறைய ரசாயன பொருட்கள் கலந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையிலேருந்து வாங்குற மஞ்சள் பொடியில் இந்த குர்குமினை அவங்க தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வேறு யூசஸ்க்காக வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அந்த சக்கை தான் கிடைக்கும் மோஸ்ட்லி, அதில் கெமிக்கலும் கலந்துருக்கும். ஸோ அதனால் இந்த வீட்டில் இந்த மாதிரி மஞ்சள் நம்ம பயிரிடும் போது மஞ்சள் வந்து ஆர்கானிக்காக எந்த வேதிப்பொருள் கலவே இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் மஞ்சள் செடி, நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப வாசமாக இருக்கும் மஞ்சள் செடி. ஸோ கிழங்கெல்லாம் ரெடியாக உள்ளே இருக்குது, ஒன்று ஒன்றா இன்னைக்கு அறுவடை பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கேன்சருக்கு கூட மஞ்சள் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. கேன்சருக்கு மஞ்சள் அருமருந்து. ஸோ இந்த மஞ்சள் கிழங்கு தயாராகணும்னா ஒரு 8லேருந்து 9 மாதம் ஆகும். ஸோ அது விளைஞ்சி நம்ம அதை கரெக்டாக அறுவடை பண்ணுறதுக்கு. ஸோ நடுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மே இல்லைன்னா ஜூன் மாதம் கிழங்கு நடணும். அதே மாதிரி அறுவடை பண்ணுற மாதம்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் டைம், ஜான்வரி டைம் கரெக்டாக நீங்கள் அறுவடை பண்ணி எடுத்துடலாம். ஸோ வாங்க இந்த கிழங்கு எல்லாம் சுத்தப்படுத்துறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் கிழங்கு நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி நடுவில் ஒரு நல்ல ஒரு குண்டு மஞ்சள் ஒன்று இருக்குது பாருங்க. ஸோ இந்த குண்டு மஞ்சள் இப்படி நடுவில் இருக்கும், அதோட சைடில் இந்த விரல் மாதிரி இருக்கிறது தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற விராலி மஞ்சள். ஸோ இந்த விராலி மஞ்சள் எல்லாம் நான் தனியாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு வேக வச்சுட்டு காய வச்சு பொடி பண்ணி நான் மஞ்சள் பொடி காமிப்பேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஞ்சள் கிழங்கு நமக்கு காஸ்மெட்டிக் பர்பஸஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது. உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து மஞ்சள் கிழங்கு ரொம்ப யூஸ் ஆகும். மஞ்சள் பொடி தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சின்ன வயசுலேயே நம்ம அம்மா எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து நிறைய க்ரீம்ஸில் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸில் இந்த மஞ்சள் வந்து கலக்கப்படுது. ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே துளிர் விட்டு வந்த மஞ்சள் விதை மஞ்சளுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக நீங்கள் எந்த டைமில் நடணுமோ அந்த டைமுக்கு விதை மஞ்சளை தனியாக வச்சு காய வச்சு துளிர்க்க விட்டு கூட நட்டுக்கலாம். நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக எனக்கு நல்ல துளிர் விட்ட மஞ்சள் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு எப்படி நடுறதுன்னு காமிக்கணும். ஸோ அதுக்காக நட்டு காமிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி மண்ணை நல்லா பண்படுத்தி வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு குழி எடுத்துருக்குறேன். ஒரு 7 இன்ச்சு இருக்குமா, என் கணவர் தான் அளந்து சொல்லியிருக்காரு. ஸோ பாருங்கள், நல்ல துளிர் விட்டுருக்கு. துளிர் மேலே பார்க்குற மாதிரி அப்படியே புதைச்சி வச்சாச்சு. ஸோ மஞ்சள் வந்து ஒரு டிராபிக்கல் பிளான்ட், அதாவது சூடு கிளைமேட்டில் வளர்கிற செடி. ரொம்ப தண்ணி எல்லாம் இதுக்கு அவசியம் இல்லை, நீங்கள் அப்பப்போ தண்ணி ஊற்றினாலே போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முளை வந்து மேலே விட்டுருக்கு. ஸோ இது மேல் நோக்கி நிற்கிற மாதிரி பார்த்து நடணும். ஸோ நட்டுட்டு மண்ணை மூடிடுங்க. ஃபுல்லாக மண் மூடினாலும் பிரச்சனை இல்லை, நல்லாவே துளிர் விட்டு வெளியே வரும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு 1.5 அடி விட்டு நடுங்க. நாங்கள் இந்த மாதிரி ப்ரொவிஷன் வந்து கெட்டி வச்சுருக்கோம் செடி நடுறதுக்கு. ஸோ அதனால எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அதில் ஏற்கனவே பதப்படுத்தப்பட்ட மண் இருக்குது. ஸோ இந்த கிழங்கை நான் இப்படி வைக்க போகிறேன். ஸோ முளை இப்படியே வந்துடும் பாருங்கள், 2 முளை துளிர் விட்டுருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, முளை இதாக விட்டுருக்குல்ல, இப்படியே வச்சுட்டா போதும். மண்ணை போட்டு மூடிடுங்க, அவ்வளோதான். விதை மஞ்சளை இந்த மாதிரி மணலில் போட்டால் நல்லா முளைக்கும். ஸோ மழை நேரம் நீங்கள் மணலில் புதைச்சி வச்சா போதும். ஸோ எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள். ஸோ நான் இப்போ நட்டு வச்சாதான் எனக்கு பொங்கலுக்கு அறுவடை பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள்னாலே தமிழர் பாரம்பரியத்தோடும் பண்பாடோடும் ரொம்ப வந்து ஒத்து போகிற ஒரு ஹெர்பல் செடி இல்லையா. ஒரு மருத்துவ குணமிக்க ஒரு அருமருந்து அது மஞ்சள். நம்ம பொங்கல் வந்து மஞ்சள் இல்லாமல் நம்ம கொண்டாடவே மாட்டோம். அதே மாதிரி ஒரு திருமணம் வந்து நடந்தால் அந்த திருமணத்திற்கு நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் எழுதும்போது முதல்ல மஞ்சளை தான் எழுதுவாங்க. மஞ்சள் எழுதி ஆண்டவரை வந்து அப்படியே மனசில் தியானிச்சு தான் அந்த திருமணத்திற்கான மற்ற மசாலா பொருட்களை எழுத ஆரம்பிப்பாங்க. மஞ்சளோட பெட்டன்சி நம்ம கையில் இல்லைன்னு நினைக்கிறேன். அது அமெரிக்காக்காரன் தான் பெட்டன்சி வாங்கிட்டான்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு இன்ஃபர்மேஷன். நான் அது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒன்று தெரியப்படுத்துங்க எனக்கு. ஸோ நட்ட கிழங்கெல்லாம் நான் 2 வாரம் கழித்து பார்த்தப்போ பாருங்கள் நல்லா முளைச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் வியூஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள்.
மஞ்சள் பற்றி நான் ஒரு சிறிய ஒரு குறிப்பு ஒன்று ரிசர்ச் ஒன்று நான் பண்ணியிருக்கேன். நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மஞ்சள் எங்கள் பல் மருத்துவத்துறையிலையும் ரொம்ப யூஸ் ஆகுது. லேட்டஸ்ட்டாக பல் மருத்துவத்திற்கான மருந்துகள் நிறைய மஞ்சள்ல இருந்து தயாரிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்சுன்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ இன்னும் மிக அழகான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Dr. Sharon. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.